இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாக்ஸு அதுக்கப்புறம் நிறைய பொருள் இதில் இருக்குது. இதெல்லாம் எப்படி கம்மி ரேட்டுக்கு நான் வாங்கினேன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு குறிப்பிட்ட சேல் தான், என்னால் அந்த கடையில் வீடியோ எடுக்க முடியல. ஸோ நான் வாங்கின பொருள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ சொல்கிறேன். நீங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா பொருளோட ரேட்டுமே வந்து 150 ருபீஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் பார்க்க போகிறது வந்து ஒரு லேம்ப் தான். அதாவது நம்ம வாசலெல்லாம் விளக்கேற்றி வைக்கிறோம்ல, அந்த மாதிரியான ஒரு விளக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இதோட வந்து டாப் பார்ட் தான் இது. இதுக்கு வந்து ஒரு கிளாஸில் வந்து ஒரு கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கீழே வைக்கிறது வந்து அந்த விளக்கு ஏற்றுறோம்ல, அந்த பார்ட் தான் இது. இப்போ இது வந்து கிளாஸ் பார்ட். இதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இன்னும் எதையும் ஓப்பன் பண்ணல, நானே இப்போ தான் இதை பார்க்குறேன். ஸோ இதை வந்து இதுக்கு மேலே இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதை வந்து மூடிடணும். கீழே வந்து நம்ம விளக்கேற்றலாம். ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ணும்போது என்ன லைட்டாக ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, இதோட குவாலிட்டிலாம் பக்காவாக இருக்குது. ஆனால் விளக்கு வந்து லைட்டாக அமையுது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது. அது ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். மிச்சப்படி இது சூப்பரான குவாலிட்டி, பக்காவாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுதான். இது உங்களுக்கு தெரியும், அந்த கற்பூரம்லாம் ஏற்றும் போது இதை வச்சு தான் நம்ம ஏற்றுவோம். இதுவும் 150 ருபீஸ் தான். நல்ல திக்காக இருக்குது, செம்ம ஹார்டாக இருந்துச்சு. கீழே ஸ்டாண்டு மாதிரியும் கொடுத்துருக்காங்க. நல்லா பெருசாகவே இருந்துச்சு, நம்ம ஹோல்ட் பண்ணி பண்ணுறதுக்கு பெருசாக இருக்குது. நெக்ஸ்ட் மூணாவது ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி 2 அலுமினிய பாத்திரம் தான். இது வந்து நம்ம பிரியாணி செய்கிறதுக்கெலாம் பெருசாக வச்சுருப்பாங்களா, அதோட சின்ன மாடல் மாதிரி இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதுக்காக தான் இதை வாங்கணும். அதே மாதிரி இன்னொரு ஷேப்பும் இருந்தது. நீங்கள் வந்து இது ரெண்டுமே ஒரே ஷேப்லேயும் வாங்கிக்கலாம், இல்லை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் வாங்கிக்கலாம். இது 2 வந்து 150 ருபீஸ்க்கு வாங்கினேன். குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த முறுக்கு பிழியறது இருக்கும்ல, முறுக்கச்சின்னு சொல்லுவாங்க, அதுதான். இது வந்து கடையெல்லாம் வாங்கினா கண்டிப்பாக 250லேருந்து 300 ருபீஸ் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து 150க்கே நான் வாங்கினேன். குவாலிட்டி அடிச்சிக்கவே முடியாது, சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப திக்காக இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்லா திக்காக வெயிட்டாக வேறு இருந்துச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது கூடயே வந்து அந்த முறுக்காச்சி அந்த ஷேப்ஸ் இருக்கும்ல, அதுவும் வந்து கொடுத்துருந்தாங்க. 6 பீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓரளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஷேப்ஸுமே இதில் இருந்துச்சு. இது எல்லாமே குவாலிட்டி வந்து இது வந்து நம்ம நார்மலாக கடையில் வாங்குறோம்ல 300 400 அந்த குவாலிட்டிலேயே தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருந்துச்சு, சின்னது பெருசு. அதுக்கப்புறம் நம்ம அழுத்துற மாதிரி பிழிவோம்ல, அதுவும் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எது வேணாலும் வாங்கிக்கலாம். எங்ககிட்ட அதெல்லாம் இருக்குன்றனால நாங்கள் இந்த ஷேப்பில் வந்து வாங்கிட்டு வந்தோம். இதோட ப்ரைஸும் 150 ருபீஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டைனிங் டேபிள்லாம் வைக்கிற மாதிரியான ஒரு உப்பு ஜாடி தான். உப்பு ஜாடின்னு சொல்ல முடியாது, இதை நீங்கள் மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து கண்ணாடியில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட கண்ணாடி வந்து க்ரீன் ஆப்பிள் பிராண்ட் கண்ணாடி வந்து எப்பயுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஒரு கிறிஸ்டல் எஃபெக்டோடு இருந்துச்சு இந்த கிளாஸ் மாதிரி இருக்கிறது. இதுக்கு ஒரு மூடியும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸில் இருந்துச்சு. இந்த மாதிரி இருக்கிறது 2 வந்து 150க்கு நான் வாங்கினேன். ஏதாவது நீங்கள் 2 ஷேப்ஸ் எடுத்துக்கலாம். 2 ஷேப் வந்து 150 ருபீஸ். ஸோ இந்த மாதிரி நான் வந்து 2 பேட்ச் வாங்கினேன். இது 2ம் ஒரு செட்டு, அந்த பாக்ஸில் இருக்குல்ல அது 2ம் ஒரு செட்டு. ஸோ இது வந்து 150, அது வந்து 150. எல்லா ஷேப்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ கண்ணாடி வந்து நல்ல ஒரு கிளாஸாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த தட்டு தான். இது வந்து வாழை இலை மாதிரியே இருக்குது, ஆனால் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த தட்டு இருக்குது. இதே மாதிரியே ரவுண்டாக, அதுக்கப்புறமேட்டுக்கு பவுல் மாதிரி பிளாட்டர் எவ்வளவோ பிளேட்ஸ் வந்து இருந்துச்சு. இது வந்து 2 வந்து 150, அதெல்லாம் வந்து 3 4 5 150 ருபீஸ் செட்டு கூட இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த டீ செட் மாதிரி கப் மட்டும் இருந்துச்சு. சாசர் வந்து அங்கே எங்கேயுமே இல்லை, கப்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து பிளெயினாக இருக்கிறது பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கிட்டேன். அங்கே வந்து நிறைய கலராக வித்தியாசமாக இருந்துச்சு. நல்லா திக்காக இருக்கிறது, தின்னாக இருக்கிறது, அப்புறமேட்டு வாட்டர் குடிக்கிற மாதிரியான கிளாஸஸ்ஸு, அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருந்துச்சு. பட் இந்த கிளாஸ் வந்து குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் ஓகே, 150க்கு 6 கிளாஸ் உங்களுக்கு தாராளமாக நீங்கள் வந்து இந்த குவாலிட்டியில் நீங்கள் வாங்கலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் இப்போ. பட் அதுவுமே நல்லாயிருக்கு, எதுவும் உடையலாம் இல்லை. நீங்கள் வாங்கும்போது டேமேஜ் இல்லாமல் வாங்கிக்கோங்க. பிகாஸ் அவங்க ரிட்டன் ஆர் ரீஃபண்ட் வந்து பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு டிசைன்ஸ் போட்டது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம். ப்ளெயினாகவும் இருந்துச்சு, நிறைய டிசைன் கலராகவும் இருந்தது.
இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த செப்பல் தான். ஸோ செப்பல் அங்கே அதிகமாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. எனக்கு வந்து இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நான் இதை எடுத்தேன். இதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. நீங்கள் வந்து போய் பார்த்து உங்கள் சைஸ் எதுவோ அந்த மாடலில் நீங்கள் எடுத்துக்கலாம். பாய்ஸ்க்கும் இருந்துச்சு, கேர்ள்ஸ்க்கும் இருந்துச்சு, சின்ன பசங்களுக்கும் செப்பல்ஸ் வந்து இருந்துச்சு. ஷூ மாடலும் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு கேர்ள்ஸ்க்கு ஷூ மாடல், அதுக்கப்புறம் இது எல்லாமே 150 தான். ஸோ நான் இதை யூஸும் பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ செப்பல் ரொம்ப கம்மி ரேட்டில் வாங்கினா நீங்கள் தாராளமாக அங்கே போய் வாங்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பூட்டு தான். ஸோ லாஸ்ட்டில் வரும்போது இந்த பூட்டும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். இதுவும் நல்லா ஹெவியாக இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணியும் காட்டுறேன். நல்லா அந்த ஸ்ட்ரக்லாம் ஆகாமல் நல்லா ஈஸியாக ஓப்பன் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாக்ஸ்க்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் வந்து இது வந்து ஒரு 5 to 8 லிட்டர்ஸ் கிட்ட வந்து பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு 150. இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து 150க்கு வாங்கினோம். நல்லா லிட் வந்து நல்லாவே டைட்டாக இருந்துச்சு. ஸோ ஈஸியாக ஏதாவது வச்சா நமுத்துலாம் போகாது. நல்லா டைட்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து இதோட குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா இருந்தனால இது 2 பாக்ஸ் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். இது ஒன்று 150க்கு வாங்கினோம். நெக்ஸ்ட் இந்த பக்கெட்டும் வாங்கினோம். இதோட குவாலிட்டியுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து எல்லா கலர்ஸ்லேயுமே இருந்துச்சு. ஸோ இந்த கலர் எங்கள் அம்மா வாங்கியிருக்காங்க. இது உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து என்ன சைஸில் தெரியுதுன்னு தெரில. பட் இது நல்லா பெரிய பக்கெட் தான். ஸோ இது ஒரு பக்கெட் வந்து 150க்கு வாங்கினோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ் தான். இது 4 பாக்ஸ் வந்து 150 ருபீஸ். ஸோ இது நான் உங்களுக்கு பிரித்து இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இது வந்து பிளெயினான பாக்ஸ் தான். ஸோ இதில் டிசைன்ஸ் எதுவுமே இல்லை. அது ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி டிசைன்ஸ் தெரியுது. ஸோ இது வந்து ரொட்டேட்டபிள் லிட் தான் இருக்குது. இதில் இந்த பேப்பர் எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து பிளெயினான பாக்ஸு. இது 4 பாக்ஸ் வந்து 150க்கு தராங்க. இதோட குவாலிட்டி பாருங்கள். நான் இதை ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். இது சுத்தமாக அமுங்கவே இல்லை. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எதுவும் அசையெல்லாம் இல்லை. நல்ல ஸ்ட்ராங்கான பாக்ஸு. ஸோ உங்களுக்கு சின்ன சின்ன பாக்ஸ் வேணுன்னா நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இந்த வாட்டர் பாட்டில் தான். இது 3 வாட்டர் பாட்டில் வந்து 150க்கு தராங்க. அங்கே நிறைய விதமான ஃப்ளாஸ்க் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃப்ளாஸ்க் வந்து 150 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வாட்டர் பாட்டில்னு வரும்போது 1 லிட்டர் வாட்டர் பாட்டில், 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில்னு சொல்லிட்டு 150க்கு 3, 4 அந்த மாதிரி வச்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி வாட்டர் ஜக்ஸும் நிறையா இருந்துச்சு. கிளாஸில், பிளாஸ்டிக்கில், சில்வரில் எல்லாத்துலேயுமே இருந்தது. ஸோ இந்த பாட்டிலுமே நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது. இது வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டில். 3 வாட்டர் பாட்டில் வந்து 150. இதோட லிட்டுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ கீழே போட்டால் எதுவும் உடையாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு காட்டின பாக்ஸோட இது கொஞ்சம் வந்து பெருசாக இருக்குது. இதுவும் வந்து 4 பாக்ஸ் வந்து 150. ஸோ இதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த பாக்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. இதோட மூடி வந்து ஒரு ப்ரௌன் வித் சாண்டில் ஷேடில் இருக்குது. இதுவும் ரொட்டேட்டபிள் லெட்டு தான். ஸோ இதோட குவாலிட்டி வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ண பாக்ஸோட கொஞ்சம் கம்மி. பிகாஸ் இது நல்லா அமுங்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். பட் ஓகே, நம்ம வந்து ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு 4 பாக்ஸ் வந்து இவ்வளோ பெருசில் 150 கிடைக்கிறது பரவாயில்ல. ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் இது கூட வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் மீடியம்ஸில் இருந்துச்சு. பிளாஸ்டிக், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மாதிரி நிறையா இதில் இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டப் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 2 டப் வந்து 150க்கு தந்தாங்க. இது வந்து கொஞ்சம் வந்து மீடியம் சைஸில் இருந்துச்சு. ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது. ஒரு மீடியம் சைஸில் இருந்துச்சு. இதுக்கு நடுவில் இருக்கிறது வந்து ஸ்டிக்கர் கிடையாது. அதோட மெட்டீரியலே அந்த மாதிரி தான். கொஞ்சம் நல்லா திக்காக சூப்பராக குவாலிட்டியில் இருந்துச்சு. இது வந்துட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் நிறைய வாஷ் பண்ணணும், இல்லை ட்ரெஸ்ஸு கொஞ்சம் 2-3 ட்ரெஸ் மட்டும் வாஷ் பண்ணால் நீங்கள் அதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பாக்ஸஸ் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்த 2 பாக்ஸோட கொஞ்சம் அதிகமாக. இதில் வந்து இது 3 பாக்ஸ் வந்து 150. நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்க வேணாம் இது வந்து 150 எத்தனை பாக்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்க வேணாம். அவங்களே இப்படி பேக் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ 3 பாக்ஸ் வந்து அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து 150ன்னு அர்த்தம். இல்லை 2 அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து 150. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அங்கே போய் எடுக்கிறதுக்கு. இது வந்து கொஞ்சம் ஃப்ளாரல் டிசைன் போட்ட மாதிரியான பாக்ஸு. இது வந்து 2 பாக்ஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருந்துச்சு. ஒரு 3-4 லிட்டர் பிடிக்கிற மாதிரி இருந்தது இந்த பாக்ஸு. இதோட மூடி வந்து ப்ரெஸ் பண்ணுற டைப்பு. இது வந்து என் கை வச்சு நான் காட்டுறேன் பாருங்கள் அதோட லென்த் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு.
நல்லா டைட்டான லிட் இருந்துச்சு. ஸோ நம்ம உள்ளார ஏதாவது வச்சோன்னா அது நமுத்துலாம் போகாது. ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு, ரொம்ப ப்ரெஸ்ஸெல்லாம் ஆகலை, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இதோட மூடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, பட் ஓகே, நம்ம பாக்ஸ் மூடி தானே வைக்க போகிறோம், ஸோ பிரச்சனையாக இருக்காது. இந்த மாதிரி 3 பாக்ஸில் வந்து லிட் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகி கொடுக்குறாங்க. அந்த ஃப்ளோரல் டிசைன்ஸ் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. மிச்சபடி பாக்ஸ் சைஸ் எல்லாமே சேம் தான். இது ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதுக்காக வந்துட்டு நாங்கள் இதில் 2 பேட்ச் வந்து வாங்கினோம் பாக்ஸை. ஸோ இது ஒரு பேட்ச்சு, இன்னொன்று வந்துட்டு இன்னொரு 3 அட்டாச் ஆகிருக்க மாதிரி. ஸோ 150 150 அந்த மாதிரி வரும். இதே மாதிரி சைஸ்லேயே வந்து வேறு வேறு டிசைன்ஸ்லேயும் வந்து பாக்ஸ் இருந்துச்சு. இந்த பாக்ஸ் வந்து நான் இப்போ லாஸ்ட்டாக காட்டினால அந்த பாக்ஸோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இது வந்து பிளெயினாக தான் இருந்துச்சு, ஓரளவுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இது வந்து 2 பாக்ஸ் வந்து 150 ரூபா. ஸோ அதனால் இது வந்து நாங்கள் 3 செட்டு வாங்கினோம். 2 2 2ன்ட்டு 3 செட்டு வாங்கியிருக்கோம். கலர்ஸ் வந்து மோஸ்ட்லி இந்த இப்போ நான் காட்டுறேன்ல இந்த கலர்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அங்கே இந்த டிசைனில் இந்த கலர்ஸ் இருந்துச்சு. மிச்சபடி உங்களுக்கு கலர்ஸ் வேணுன்னா எக்கச்சக்கமாக அங்கே இருந்தது. இந்த மெட்டீரியலில் இந்த மாதிரி டிசைன் இருக்கிறதுல இந்த கலர்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக ஆனால் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரியான பாக்ஸ் தான் வந்து இது. ஸோ உள்ளார வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்கும், பட் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது இந்த பாக்ஸு. ஸோ உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஆனால் பாக்ஸ் வைக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து வாங்கலாம். இது வந்து ப்ரெஸ் டைப் லெட்டு தான். ஸோ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ளார வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்கும். நல்லா இவ்வளோ பெருசுன்னு உனக்கு பார்க்கும்போது சின்னோண்டு தெரியும், பட் நல்லா என் கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட லென்த் வந்து எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ இதோட மூடியுமே நல்லா திக்காக இருக்குது. இது 2 பாக்ஸ் வந்து 150 ருபீஸ். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கப் தான், அதாவது மக்குன்னு சொல்லுவோம்ல, நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மக்கு. ஸோ இது வந்து 6 மக் வந்து 150. இது நீங்கள் கலர்ஸ் நிறையா இருக்குது, பட் இந்த மாதிரி செட்டாக எடுக்கும்போது ஒரே கலர்ஸ் தான் தராங்க, ஸோ மிக்ஸ் பண்ணி தரலை. இது வந்து நல்லா திக்காகவே இருக்குது. 6 மக் வந்து 150க்கு தராங்கன்னா அது ஓகே, நல்ல ஆப்ஷன் தான் சொல்லலாம். இந்த மக் மட்டும் இல்லாமல் நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான பெரிய பெரியான டப்பு, அதுக்கப்புறமேட்டு மணப்பலகை, ஸ்டூலு, அந்த மாதிரி ஐட்டம்ஸும் வந்து விற்றுச்சு. ஸோ இது வந்து அதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் தான், ஷார்ட்டாக, ஆனால் வந்து உள்ளார வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்க மாதிரியான பாக்ஸு. ஸோ இது வந்து 3 பாக்ஸ் வந்துட்டு 150. அது வந்து 2 பாக்ஸ் 150க்கு கொடுத்தாங்க. இது வந்து 3 பாக்ஸ் 150. ஸோ இது இல்லாமல் ட்ரெஸ்ஸஸ் வந்து எக்கச்சக்கமாக இருந்துச்சு. குழந்தைங்க போடுற மாதிரியான ட்ரெஸ்ஸு, பட்டு புடவை, நிறைய சாரீஸ் கூட இருந்துச்சு, பட்டு பாவாடை சட்டை, அதுக்கப்புறம் பசங்க போடுற மாதிரியான ட்ரெஸ், இது எல்லாமே இருந்துச்சு. இது எல்லாமே 150க்கு தான் இருந்துச்சு. ஸோ ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, நீங்கள் வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அதுவும் இல்லாமல் நைட் பேண்ட்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு 150க்கு. அந்த மாதிரி குழந்தைங்க ட்ரெஸ்ஸோட குவாலிட்டியும் வந்து சூப்பராக இருந்துச்சு. மோஸ்ட்லி கேர்ள்ஸ் போடுற மாதிரியான டாப்ஸோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மி தான், பட் வந்து ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நான் 2 பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அதாவது 2 செட்டு, 3 3ன்னு 2 செட்டு வாங்கியிருக்கேன். ஒரு செட்டு வந்து 150க்கு வாங்கியிருக்கேன். இப்போ இது வந்து ஒரு ட்ராவல் பேக் மாதிரி. இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அங்கே வந்து ட்ராவல் பேக்ஸ் இல்லாமல் நிறைய ஸ்லிங் பேக்ஸ், ஹேண்ட் பேக்ஸ், அதுக்கப்புறமேட்டு காலேஜ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி பேக்ஸ், இது எல்லாமே இருந்துச்சு. ஸோ டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருந்துச்சு. ஸ்லிங் பேக் வந்து இங்கே மோஸ்ட்லி நீங்கள் 400 500ன்னு வாங்குகிற பேக்ஸ் எல்லாமே வந்து அங்கே 150க்கே கிடச்சிது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இது வந்து ட்ராவல்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி பேக் தான், கொஞ்சம் நல்லா ஸ்பேஸாக நல்ல பெரிய பேக். இதுவுமே வந்து 150 தான். இது வந்து நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் இந்த பேகு, ஸோ அதனால தான் நான் இதை வாங்கினேன். இது மட்டும் இல்லாமல் இங்கே அந்த கடையில் வந்து நிறைய பொருள் இருந்துச்சு. மேட்டு, மாஃப், தொடப்பம், அந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருள் இருந்துச்சு. ஸோ அந்த கடையில் என்னால் அந்த வீடியோ எடுக்க முடியல. ஆனால் வந்து நீங்கள் அந்த கடைக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடு நீங்கள் புதுசாக போகிறீங்கன்னா அந்த வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே அந்த கடையில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். பூஜை ரூமுக்கு தேவையான பொருள் வந்து சாரீ, ட்ரெஸ்ஸு, எக்கச்சக்கமான விஷயம்லாம் வந்து அந்த கடையில் இருந்துச்சு. ஸோ இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா வடலூரில் தான் இருக்குது. வடலூர் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லணும் அப்படின்னா வள்ளலார் கோயில் இருக்குல்ல, அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே கிராஸ் ரோடுக்கு பக்கத்தில் இருக்குது. அது எங்கே இருக்குன்றதுக்கான லொக்கேஷனை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இது மோஸ்ட்லி இந்த கடலூர், நெய்வேலி, பண்ருட்டியில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்க இடம் தான். ஸோ நீங்கள் எல்லாருமே தாராளமாக இந்த இடத்துக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட்
இந்த கடை இந்த இடத்துல இன்னும் 1 மாதத்துக்கு மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கடையை வந்து அவங்க வேறு ஏதாவது ஒரு லொக்கேஷனுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு இந்த கடையில் வந்து ஷாப்பிங் பண்ணிவிடுங்க. இந்த கடை வந்து நியர்லி ஒரு டிசம்பர் 12 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கடையில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து நான் ஞாபகம் இருந்த வரைக்கும் நான் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே சொல்லிட்டேன். ஸோ இன்னமும் உங்களுக்கு நிறையா அந்த கடையை பார்க்கணும்னா நீங்கள் தாராளமாக கீழே கொடுத்துருக்க அட்ரஸில் போய் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ என்னோட சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் இருக்கும். அதெல்லாம் பார்க்கணும்னா நீங்கள் என்னோட சேனலில் போய் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.